அதிமுக வந்து ஜெயக்குமார் சொன்னார், இங்கே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாங்க, நான் 30 வருஷம் முடிசூடா மன்னனா சுற்றிக்கிட்டு இருந்தேன் ராயபுரத்தில், நான் கவுந்து போனதுக்கு காரணமே இந்த பிஜேபி தான் அப்படின்னு. பிஜேபி என்பது ஒரு கெட்ட சவகாசம். பிஜேபி சவகாசம் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது எல்லா மாநில கட்சிகளுக்கும் தெரியும் என்பதை விட மாநில கட்சிகளில் இருக்கக்கூடாது என்பது பிஜேபியினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை, அவங்களுடைய கொள்கையில் ஒன்று. அப்போது அந்த அடிப்படை கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கையாளுவாங்க என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை ஏன் இந்த இடத்துல நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ இது புரியாமல் இருக்குமா? அப்புறம் ஏன் வந்து கூட்டணிக்காக போகிறாங்க என்பது எல்லாருக்குமான கேள்வி. இதுதான் எல்லோரும் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா கடந்த காலங்களில் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. மற்ற காங்கிரஸையோ மற்ற யாரையும் விமர்சித்ததை விட அதிகமாக விமர்சித்திருக்கிறார். அதற்கு காரணமும் உண்டு. ஏன்னா இப்போ சமீபத்தில் டைட்டாக இழுத்து பிடிச்சி பிரசன்ஸே இல்லாத இடத்துல 5க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வந்து கட்டாயப்படுத்தி சந்திரபாபு நாயுடு கிட்ட வாங்கினது வரைக்கும், இதுக்கு முன்னால் அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போகும்போது அவருக்கு நேரமே கொடுக்காம அவர் அலைக்கழித்து அவமானப்படுத்தியது வரைக்கும் எதையுமே சந்திரபாபு நாயுடு மறக்கவும் மாட்டார். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நமக்குன்னு முக்கியத்துவம் இருக்காது, நம்ம மட்டுமே வாபஸ் வாங்கினா ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற ஒரு பக்கம் தராசையும், இன்னொரு பக்கம் கடைசியில் கட்சியே இருக்காது, இவங்க மாநில கட்சியை ஒழிச்சு விட்ருவாங்க, நாளைக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ போய் நம்ம கட்சிக்குள்ளேயே ஆட்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதையே உள்ளுக்குள்ளே சுவாகிச்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்க வேண்டிய எம்பிக்களை மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்டு நீ பேசாமல் பிஜேபியிலே சேர்ந்துருங்களாம்ப்பா என்று சொல்லி கவுண்டை கூட்டிடுவாங்களோ என்கின்ற பயமும் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கண்டிப்பாக உண்டு என்பதனால், ஒன்று 2014 நமோ அப்படின்னு சொன்னால் அது நாயுடுவும் மோடியம்மா தான் இருக்கணும் என்று சொன்னவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியினர். அதே மாதிரி 2014 காங்கிரஸினுடைய கடைசி நேரத்தில் ராஜ்யசபாவில் மரியாதைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், ஏன்னா ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவோட போயிட்டதுனால அதை சரி கட்டுறதுக்காக ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வந்து ஆந்திராவுக்கு கொடுப்போம், 5 வருஷம் கொடுப்போம் அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாங்க. அப்போ அதுன்னு 5 வருஷம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 வருஷம் கொடுப்போம் என்று சொன்னார் வெங்கைய நாயுடு என்று சொன்னார் வெங்கைய நாயுடு, பிஜேபியுடைய வெங்கைய நாயுடு. ஆனால் அவர் சொல்லி இப்போ 10 வருஷம் இங்கேயே முடிஞ்சு போச்சு. 2014 24 முடிஞ்சு போச்சு. ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தரலை. இப்போ அதையும் முன்வைக்கிறார் சந்திரபாபு நாயுடு. பீகாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தரணும் அப்படிங்கிறாரு நிதிஷ்குமார். துணை பிரதமர் கேட்பதாக கேள்விப்படுறோம். சபாநாயகர் கொடுக்கணும்னு ஏற்கனவே பேசி வாங்கியும் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு, சபாநாயகர் அவருக்கு. அப்போது அதே மாதிரி இப்போ இன்றைக்கி என்ன இருக்குன்னா, புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்க முளைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவும் இதை கேட்குறாரு, மினிஸ்ட்ரி கேட்குறாரு. சிராக் பாஸ்வான் என்ன சொல்கிறாரு, எனக்கு கொடுத்த 5 இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், ஸோ எனக்குமே மினிஸ்டர் வேணும் அப்படிங்கிறாரு. ஏக்நாத் ஷிண்டே மினிஸ்ட்ரி கேட்குறாரு, நிதிஷ்குமார் மினிஸ்ட்ரி கேட்குறாரு, சந்திரபாபு நாயுடு மினிஸ்ட்ரி கேட்குறாரு. இப்போ இது எப்படி இருக்குன்னா, எல்லாருக்கும் மினிஸ்டர் கொடுத்துட்டு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மினிஸ்டர் இப்போ ஆசை வந்து போச்சு, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆசை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்டங்களில் தங்களுடைய பேரத்தை உறுதி செய்வதற்காகவும் அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே இப்போ வந்து நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம் என்கின்ற ஒரு கூற்றை நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக இல்லைன்னு தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அவர் பிஜேபியிலிருந்து இங்கே வரும்பொழுது பிஜேபியிலிருந்து காங்கிரஸின் பக்கமாக வந்து தேஜஸ்வி யாதவை வந்து துணை முதல்வராக போட்டு அவங்க ஆட்சி செஞ்சதுக்கான காரணமே என்னன்னு அவர் சொன்னார் அப்படின்னா, எங்களோடு ஒன்றி இருந்து தன்னுடைய ஓட் பேங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பிஜேபிக்காரங்களை சபாநாயகராக போட்டுக்கிட்டு சபாநாயகரை வச்சு தனி கவர்மெண்ட் இவங்க நடத்தினாங்க அப்படின்னு நிதிஷ்குமார் குற்றம் சாட்டினார் பிஜேபியை. இங்கு மட்டுமல்ல, எந்த இடத்துலையுமே ஒன்றி கெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே இருந்திருக்கிறது. உத்தவ் தாக்கரே கூட கூட்டணியில் இருந்தபோது அப்படியே அங்கே கொஞ்சம் இருந்து ஷிண்டேவோட தொடர்பு வச்சு அந்த கட்சியை கூறாக பிளந்தார்கள். அஜித் பவாரின் என்சிபியை வந்து சரத்பவாரின் என்சிபியை வந்து இருகூறாக பிளந்தார்கள். இன்றைக்கி கூட ஒடிசாவில் இவ்வளோ பெரிய ப்ளோ வந்து வாங்கியிருக்கிறாரு நவீன் பட்நாயக் என்று சொன்னால் அதற்கு காரணமும் முந்தைய காலத்தில் அவங்க பிஜேபியோடு வைத்த கூட்டணி தான். அதிமுக வந்து ஜெயக்குமார் சொன்னார், இங்கே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாங்க, நான் 30 வருஷம் முடிசூடா மன்னனா சுற்றிக்கிட்டு இருந்தேன் ராயபுரத்தில், நான் கவுந்து போனதுக்கு காரணமே இந்த பிஜேபி தான் அப்படின்னு.
பிஜேபி என்பது ஒரு கெட்ட சவகாசம். பிஜேபி சவகாசம் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது எல்லா மாநில கட்சிகளுக்கும் தெரியும் என்பதை விட, மாநில கட்சிகளில் இருக்கக்கூடாது என்பது பிஜேபியினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை, அவங்களுடைய கொள்கையில் ஒன்று. அப்போது அந்த அடிப்படை கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கையாளுவாங்க என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை ஏன் இந்த இடத்துல நான் வந்து குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிதிஷ்குமாருக்கோ சந்திரபாபு நாயுடுக்கோ இது புரியாமல் இருக்குமா? அப்புறம் ஏன் வந்து கூட்டணிக்காக போகிறாங்க என்பது எல்லாருக்குமான கேள்வி. இதுதான் எல்லோரும் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. அது ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து எதிர்முகாமில் கூட தன்னுடைய பில்டப்பை வந்து கூடுதலாக காட்டிக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு காட்டிக்க வேண்டிய சூழல் இருக்கும். 2வது, கூட்டணியில் நின்று ப்ரீபோலாகவே எங்களுடைய அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது, எடுத்தோன்னே இங்கே மாறிட முடியாது, அப்புறம் நம்மளுக்கும் பல்ட்டி நாயுடுன்னு பேர் வச்சிட போகிறாங்கன்னு இவர் பயப்படலாம் சந்திரபாபு நாயுடு. இதெல்லாம் ஒரு பக்கம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பொழுது, இப்போ பிஜேபியோடு என்டிஏல போய் இவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றாங்க அப்படின்னு சொன்னால், வெறும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடு மட்டுமே ஆதரவு வாபஸ் வாங்கினா போதும் ஆட்சிக்கு வந்துடுங்கிற நிலைமை இருக்கும். இதுவே இந்தியா அலையன்ஸில் வந்து வச்சா வேறு யார் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டாலும் கவிழ்ந்து விடுமோ, அப்போ நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்காதோ என்று பயப்படுவதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. அப்போ இங்கே தராசில் வந்து 2 தான். நமக்குன்னு தனித்துவம் இல்லாமல் நம்ம மட்டும் வாபஸ் வாங்கினா ஆட்சிக்கு வராது, யார் வாபஸ் வாங்கினாலும் ஆட்சிக்கு வரும் என்கின்ற நிலை இந்தியாவில் இருக்குமோ என்கின்ற பயம் ஒரு தராசிலும், நாளைக்கு கட்சியே இருக்காது. ஏன்னா கடந்த காலங்களில் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. மற்ற காங்கிரஸையோ மற்ற யாரையும் விமர்சித்ததை விட அதிகமாக விமர்சித்திருக்கிறார். அதற்கு காரணமும் உண்டு. ஏன்னா இப்போ சமீபத்தில் டைட்டாக இழுத்து பிடிச்சி பிரசன்ஸே இல்லாத இடத்துல 5க்கும் மேற்பட்ட சீட்டுகளை வந்து கட்டாயப்படுத்தி சந்திரபாபு நாயுடு கிட்ட வாங்கினது வரைக்கும், இதுக்கு முன்னால் அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போகும்போது அவருக்கு நேரமே கொடுக்காம அவர் அலைக்கழித்து அவமானப்படுத்தியது வரைக்கும் எதையுமே சந்திரபாபு நாயுடு மறக்கவும் மாட்டார். ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நமக்குன்னு முக்கியத்துவம் இருக்காது, நம்ம மட்டுமே வாபஸ் வாங்கினா ஆட்சிக்கு வராது அப்படிங்கிற ஒரு பக்கம் தராசையும், இன்னொரு பக்கம் கடைசியில் கட்சியே இருக்காது, இவங்க மாநில கட்சியை ஒழிச்சு விட்ருவாங்க, நாளைக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ போய் நம்ம கட்சிக்குள்ளேயே ஆட்களுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதையே உள்ளுக்குள்ளே சுவாகிச்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்க வேண்டிய எம்பிக்களை மட்டுமே அவங்க எடுத்துக்கிட்டு நீ பேசாமல் பிஜேபியிலே சேர்ந்துருங்களாம்ப்பா என்று சொல்லி கவுண்டை கூட்டிடுவாங்களோ என்கின்ற பயமும் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் கண்டிப்பாக உண்டு என்பதனால், ஒன்று இவர்கள் ஏன்னா இப்போ அடுத்த கேபினெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவாங்க யார் யாருக்கு என்னென்ன துறை அப்படின்னு, அது இன்னும் காமெடியாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அந்த பேரமே இன்னும் ரொம்ப நாள் நடக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் மீறி ஆட்சி அமையுமா என்பது சந்தேகம். அப்படியே அது அமைந்தாலும் ஒரு 3 மாதத்திலிருந்து 6 மாதம் அது நீடிக்குமா என்பது அதைவிட சந்தேகம். எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நமக்கான நேரம் வரும். யார் ஜனநாயகத்தை எள்ளி நகையாடினார்களோ, ஜனநாயகத்தினுடைய கூறுகளில் பல கூறுகளை தங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே ஏற்படாது என்று தெனாவட்டாக பேசினார்களோ, எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, கூட்டணி ஆட்சி வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னாங்க. இப்போ இன்றைக்கி அதே ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு போக்கு நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க? நீங்கள் தான் மானஸ்தனாச்சே. இந்தியா அலையன்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு பிரதமரா அப்படின்னா, ஏன் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சந்திரபாபு நாயுடு 1 வருஷமும் நிதிஷ்குமாருக்கு 1 வருஷமும் தர போகிறீங்களா? எனவே வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் வாங்க. உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கும்பொழுது நீங்கள் ஆடிய ஆட்டத்துக்கு எல்லாம் ஒரு கால் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று உடனடியாக ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட இவர்களுடைய வந்து இவங்களுடைய அந்த அரகன்ஸ் வந்து வுட் ஹேவ் கான் அன்செக்ட். இது அன்செக்டாகவே போயிருக்கும். இப்போ இட் இஸ் அ குட் சான்ஸ் ஃபார் அஸ். லெட் அஸ் வெயிட். நீ எப்படித்தான் ஆட்சி அமைக்கிற, நீ எங்கத்தான் கூட்டணி வைக்கிற, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். கூடிய விரைவில் நற்செய்தி வரும். கூடிய விரைவில் ஜனநாயகமே வெல்லும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.